கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, தேவையில்லாத கவலை வேண்டாம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவலைப்படுற அந்த கவலை தேவைதானா அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க, தேவையில்லாமல் நான் கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன். இன்றைக்கி அந்த தேவையில்லாத கவலை பல பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. கவலைப்பட வேண்டியதற்கு நம்ம கவலைப்படாமல் எதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாதோ அதை குறித்து அதிகமான கவலைகளை பிசாசு கொண்டு வர்றான். இது பிசாசுனுடைய தந்திரம். இயேசு கிறிஸ்து அழகான ஒரு ஓமையை சொன்னார். விதைக்கிறவன் ஒருவன் விதைத்தான். 4 இடத்துல விதைக்கப்பட்டது. வழியருகே விதை, கல்பாறையுள்ள இடத்துல விதை, முள்ளுள்ள இடத்துல விதை, நல்ல நிலத்தில் விதை. இந்த முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்ட மனிதனை குறித்து வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? மத்தேயு 13வது அதிகாரம் 22ஆம் வசனம், உலக கவலை முள்ளா அவனை நெருக்குகிறது. இந்த உலக கவலை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் முள். அது உங்களை குத்திக்கிட்டே இருக்கும். அதிலேருந்து வெளியே வந்துடுங்க, நீங்கள் செழிப்பீங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த உலக கவலை, எனக்கு அது இல்லையே இதிலேயே நிறைய காரியத்தை குறித்து நம்ம கவலைப்பட்டு கலங்குறோம்ல, அது உலக கவலை. அந்த உலக கவலை முள். அதுதான் உங்களை குத்துகிறது, அதுதான் உங்களை காயப்படுத்துகிறது, அதுதான் உங்களை வேதனைப்படுத்துகிறது. அந்த கவலையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா, கவலையில்லாத ஒரு மனிதன், கவலையில்லாத ஒரு மனுஷி. ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்து விரும்புகிறார். நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 7:32 வசனம் சொல்லுகிறது. நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. ஆனால் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? நான் கவலையோடு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி டாக்டர்லாம் சொல்கிறாங்க, டென்ஷனுக்கு காரணம் கவலை, கோபத்துக்கு காரணம் கவலை, மன அழுத்தத்துக்கு காரணம் கவலை, தேவையில்லாத கவலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட கிராமம் ஒன்றிற்கு சென்ற பொழுது, அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சகோதரி மார்த்தாள் இயேசுவை அவருடைய வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். ஸோ இப்போ மார்த்தாளுக்கு ஒரு கவலை, இயேசுவுக்கு ஏதாவது கொடுக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்கிறான். லூக்கா 10வது அதிகாரம் 40-41 வசனங்களை வாசித்து பார்த்தா, இயேசுவே, என் சகோதரி என்னை விட்டு வந்ததை குறித்து உமக்கு கவலை இல்லையா? இப்போ இயேசுவையே கவலைப்பட வைக்கிறா. இயேசு சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இயேசுவை கவனிக்கணும், உண்மைதான். ஆனால் கவலைப்பட்டு நம்ம கலங்குறோம்ல, தேவை எது அதை நம்ம பார்க்கணும். தேவையில்லாத காரியத்தில் கவலைப்படுறோம்ல, அதுதான் வேஸ்ட். எனக்கு ஒரு சின்ன காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வசனம், நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம், தெய்வ சந்தோஷம் உங்கள் இருதயம், உங்கள் சிந்தையை காத்துக்கொள்ளும். கவலைப்படாமல் ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, உடைய கவலைகளை எல்லாம் கத்த மாற்றும். அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். தேவையில்லாத கவலை வேண்டாம். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.